ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ நம்ம ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருடைய விஷஸ், பிறந்தநாள் வாழ்த்தும், உங்களோட ஆசீர்வாதங்கள், பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே நான் ரிசீவ் பண்ணினேன். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு நாள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் ஈச் அண்ட் எவ்ரி டே ஒரு நாளும் ஸ்பெஷலாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ரே பண்ணலாம். அண்ட் இந்த ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட் எனக்கு ரொம்ப இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாப்பி தான். ஸோ இந்த ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டோடைய நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். ஓகேங்களா? ஸோ ரீடிங்கில் பார்ப்போம். இன்னைக்கான டாபிக் சர்ப்ரைசஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஜூலை மந்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிக் சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது காத்துட்ருக்கு. அது என்ன ஒரு சர்ப்ரைஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர். ஓகேங்களா? ஸோ இந்த கலர் பைல் நம்பர் 1 இந்த பிங்க் கலர். பைல் நம்பர் 2 இந்த கிரீன் கலர். பைல் நம்பர் 3 இந்த ப்ளூ கலர். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த 3 கலரில் எது பிடிச்சிருக்கோ அது தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்கலாம். மோர் தேன் 1 பைல் தாராளமாக பார்க்கலாம். இது பிங்க் கலர் மட்டும்தான் சூஸ் பண்ணீங்கன்னா அது மட்டும்தான் பார்க்கணும்னு கிடையாது. மற்ற 2மே கூட நீங்கள் பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். நான் டைம் ஸ்டாம்ப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1க்கு என்ன மெசேஜ் வந்திருக்கு? எஸ், இது உண்மையிலே குட் சர்ப்ரைஸ் தான். சன் கார்டு வந்திருக்கு. ஸோ வெரி பாசிட்டிவ். ஓகே, அடுத்து பார்ப்போம். சோல் ஃபேமிலி. ஓகே, இன்னொரு நல்ல ஒரு நியூஸ் தான். நெக்ஸ்ட், falling fast. Love happens quickly, but don't lose yourself in the process. Okay, time to move on. Yes. See, pile number 1க்கு பார்த்தீங்கன்னா ஒரு லவ் எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கு. ஆரம்பத்திலே இந்த கார்ட்ஸை தாண்டி ஜென்ரலி எனர்ஜி வைஸ் பார்க்குறப்போ லவ்வோட ஒரு கனெக்ஷன் அண்ட் அந்த லவ்வோட ஃபீலிங், அந்த எனர்ஜி, ஆரா எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்கு இருக்கு. அண்ட் இந்த ஒரு ஜூலை மந்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்ற அந்த சர்ப்ரைஸே லவ். அது உங்களுக்கு அந்த லவ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லவ். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு லவ்வாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போது உங்களுக்குள்ளே ஒரு கனவு இருக்குல்ல, லவ் லைஃப் சம்மந்தமாக ஒரு ட்ரீம் இருக்கும். அதில் 100%ல் ஒரு 50 to 60% இந்த லவ் ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா திடீர்னு வரும், எதிர்பார்க்காத டைமில். ஓகே, ஸோ உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் டைம் டு மூவ் ஆன். ஓகேங்களா? ஸோ என்னென்ன பழைய விஷயங்கள், ஓல்டு நெகட்டிவான ஒரு ஹேபிட்ஸு, கம்பேரிஷன், இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. இது எதுவுமே வேண்டாம். ஓகே, பிகாஸ் சன் கார்டு அப்படிங்கிறப்போ லவ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப குட் நியூஸ் கண்டிப்பாக வருது. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சில பேருக்கு இது சோல்மேட் பாண்டிங் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த லவ் அப்படிங்கிறது சூசன் ஃபேமிலி கிட்ட இருந்து வரும். நீங்கள் இந்த ஜூலை மந்தில் உங்களோட லைஃப்ல ஒரு ஸ்பெஷல் பர்சன் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அது எந்த உறவாக இருந்தாலும் சரி, அந்த பர்சன் ரொம்ப ஸ்பெஷல். ஓகேங்களா? உங்களோட லைஃப்ல உங்களை ரொம்ப சிரிக்க வைப்பாங்க, ரொம்ப பெரிய அளவுக்கு ட்ரீம் பண்ண வைப்பாங்க.
உங்களோட கோல்ஸுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்துட்டு இருக்க வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா? ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஃபார் பைல் நம்பர் 1க்கு ஒரு பிக் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்க அப்போ ஒரு விஷயத்துல பிடிவாதமா இருக்கீங்க, ரைட்? ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப பிடிவாதமா எனக்கு அது வேணும், அது நடக்கணும்னு இருக்கீங்க. அதுக்காக நீங்க நிறைய சாக்ரிஃபைசஸ் ஆல்சோ வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் உங்களை தேடி வரும். எந்த விஷயத்துக்கு நீங்க ரொம்ப அடமெண்டா ரொம்ப பிடிவாதமா இருந்தீங்களோ அது உங்களை தேடி வரும். இது வந்து என்னன்னா, உங்களை சுத்தி இருந்தவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு அது நடக்காது, கிடைக்காது, நீங்க முன்னேற மாட்டீங்க அப்படின்னலாம் சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்க முன்னாடி தான் வந்துட்டு எல்லாமே நடக்கும். அவங்க கண்டிப்பாக மனசு வருந்தி பேசுனது தப்பு அப்படிங்கிறத உங்ககிட்ட சாரி கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஒரு சர்ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு டிவைன் யூனிவர்ஸ் வந்துட்டு தராங்க. நீங்க இது சம்பந்தமா நிறைய ஒரு ப்ரேயர் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. இப்போ ரீசெண்டா வந்துட்டு பைல் நம்பர் 1 உங்களோட வீட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பயங்கரம். வீட்டுக்குள்ளேயும் ப்ராப்ளம்ஸ் பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அண்ட் வீட்டை சுத்தியுமே வந்துட்டு பிரச்சனைகள் நிறைய இருக்கு. புதுசா எதுவுமே வாங்க முடியல. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், ஒரு வீடு வாங்கலாம், ஒரு வீடு சேல் பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி பண்ணிடுறாங்க, ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றாங்க. எதுவுமே வந்துட்டு ஒரு நல்ல நியூஸை தரமாட்டேங்குது, யாரும் பதில் தரமாட்டேங்கிறாங்க. இந்த ஜூலை மந்த்ல நல்ல நியூஸ் எதிர்பார்க்கலாம். இவ்வளவு நாள் நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலே கிடைக்காம பதிலே சொல்லாம இருந்தவங்க இந்த ஜூலை மந்த் அவங்களா தானா உங்களுக்கு ஃபோன் பண்ணி அதுக்கான ஒரு நல்ல நியூஸை கொடுப்பாங்க. ஓகேங்களா? எனக்கு லக்கு வந்து கொஞ்சம் நல்லா தெரியுது. ஒரு சர்ப்ரைஸ் தாண்டி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 சர்ப்ரைஸ் ஆவது வந்து உங்களை தேடி வரும். அந்த சர்ப்ரைஸ் சின்னதோ ஒரு பெருசோ, பட் ஆனால் 2 சர்ப்ரைசஸ் ஆவது நீங்க எதிர்பார்க்கலாம். எஸ், ஃபினான்ஷியலி பண பிரச்சனைகள், பணத்தினால உங்க லைஃப் முன்னேறாம இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை பாஸ்ட்ல இருந்து கண்டினியூ ஆகுதுன்னா இப்போ அது சால்வ் ஆகும். உங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து ரைஸ் ஆகும் ஃபார் பைல் நம்பர் 1. ஸோ பைல் நம்பர் 1 இது டெஃபினெட்லி வந்து இந்த ஒரு ஜூலை மந்த் வந்துட்டு சர்ப்ரைஸ்ன்னு பார்த்துக்கிட்டா இது ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ். ஏன்னா இதைத்தான் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க மோஸ்ட்லி. அதுவே வந்துட்டு வருது. ஒரு சில பேர் ரொம்ப லக்கி, நீங்கள் 2 சர்ப்ரைஸ் ஆவது அட்லீஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணுவீங்க இந்த மந்த். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு லவ், அந்த பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் விட்டுறாதீங்க. எப்பயுமே வந்துட்டு அந்த லவ் மைண்ட், லவ் மூட், லவ் எனர்ஜி அது உங்களை சுற்றியே இருக்கணும். முக்கியமாக இந்த ஜூலை மந்தாவது கண்டிப்பாக அது உங்களை சுற்றி இருக்கும். அது நிறைய விஷயங்களை வந்து உங்கள் முன்னாடி கொண்டு வரும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த கிரீன் கலர், ஸோ இந்த கலரை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு இந்த ஜூலையில் என்ன சர்ப்ரைசஸ் இருக்கு பார்ப்போம். Okay, yes, your intuition is right. Take action accordingly. Nurture your relationships like blooming flowers. They'll flourish. Okay. A man holding a heart. Okay. Creating heaven on earth. It's happening. So, இது வந்து ரொம்ப நல்ல நியூஸ். ஸ்ட்ராங் ப்ரப்போசல் எதிர்பார்க்கலாம். அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் லவ் அப்படிங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு கமிட்மெண்ட்டு, இல்லை மேரேஜாக கூட இருக்கட்டுமே, இது எதுவுமே வந்துட்டு நீங்களா தேடி போக மாட்டீங்க, அது தானா தேடி வரும். உங்களை பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 2 நீங்கள் வந்து எஸ் நோ இந்த 2 வார்த்தையை சொல்கிற இடத்துல தான் வந்துட்டு மோஸ்ட்லி இருப்பீங்க. நீங்கள் போய் ஒருத்தவங்களை ப்ரப்போஸும் பண்ண மாட்டீங்க, அவங்க மேலே ஃபீலிங் இருந்தாலும் மனசுக்குள்ளாரே வச்சுக்குவீங்க. அதுதான் பைல் நம்பர் 2. ஆசை இருக்கும்,
ப்ரப்போஸ் பண்ணலாம் தாட் வரும், ஆனால் பயம் வரும், என்ன நினச்சிடுவாங்கன்னு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. இந்த ஜூலை மந்த் ஒரு ஸ்ட்ராங் ப்ரப்போசல் வந்துட்டு உங்களை தேடி வரும். அண்ட் கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா எஸ், மாப்பிள்ளையோ பொண்ணோ வந்துட்டு ஆல்ரெடி வெயிட்டிங்கில் தான் வந்துட்டு இருக்காங்க. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி விசாரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி போயிருக்க வாய்ப்புகள் இருக்குது, விசாரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு நல்ல நியூஸ் வந்து எதிர்பார்க்கலாம். நீங்கள் கமிட்டடாக இருக்கீங்க அப்படின்னா எஸ், உங்களுடைய லவ் பாண்டிங், லவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு கொஞ்சம் அந்த நர்ச்சரிங் எனர்ஜிங்கிறது வந்து இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வெறுப்போட கோபத்தோடு இருந்த பைல் நம்பர் 2 கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேஸ்க்கு வருவீங்க. ஓகேவா? ஸோ அந்த லவ், அந்த கேரிங் அப்படிங்கிறது வந்து ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்கள் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் வரைக்கும் போயிருச்சு, முடியாதே நீ அப்படின்னு இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி யூனிவர்ஸ் சர்ப்ரைசஸ் கொடுப்பாங்க இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு. ஓகே, எஸ் ஆர் நோ அப்படின்ற கேள்வி வச்சிருக்கிற பைல் நம்பர் 2க்கு எஸ் அப்படின்ற ஒரு ஆன்சர் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. ஓகேங்களா? ரீசன்ட் டைம்ஸில் வந்துட்டு பைல் நம்பர் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உள்ளுணர்வு ஒரு சில விஷயங்களை கரெக்டாக சொல்லுது, உங்கள் ட்ரீம் மேற்கொண்டு கரெக்டாக சொல்லுது. ஓகேவா? ஸோ ட்ரஸ்ட், நம்புங்க. என்ன மெசேஜ் வருதோ அதை டெஃபினெட்லி நம்புங்க. அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் ட்ரூ ஹாப்பினஸ் இந்த மாதம் கிடைக்கும். எஸ்பெஷலி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு உங்கள் 2 பேத்துக்குள்ளாரையும் வந்துட்டு அந்த யங் எனர்ஜி, அந்த ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஒன்ஸ் அகெயின் ரீஸ்டார்ட் ஆக வாய்ப்புகள் அதிகம். அண்ட் எல்லாமே வந்து ரொம்ப குயிக்காக இருக்குங்க, ரொம்ப குயிக்காக இருக்கும். அதாவது இப்போ சொல்லுவோம்ல, எப்போ வந்துச்சுன்னே தெரியல, வந்து வேகத்திலே வந்து போயிடுச்சுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்காத டைமில் குயிக்காக வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இது டெஃபினெட்லி ஒரு சர்ப்ரைஸாக தான் வந்துட்டு பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு இருக்கும். அண்ட் ஸ்ட்ராங் கிரீன் சிக்னல். அண்ட் இந்த மந்த் வந்து ஒரு பெரிய கிஃப்ட் ரிசீவ் பண்ண வாய்ப்புகள் அதிகம். பெரிய கிஃப்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸ்ட்ராங் லவ்வர்ஸ் கார்டே வந்தாச்சு. ஸோ இந்த லவ் இது ட்வின் ஃப்ளேம் ஆர் சோல்மேட், இது மாதிரி ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பைல் நம்பர் 2 வந்து அட்ராக்ட் பண்ண போறீங்க. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப், இந்த பாண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடவுளோட ஆசீர்வாதம். உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும், உங்களோட இந்த காதல் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும், கல்யாணம், பார்ட்னர், காதல், இது எல்லாத்திலுமே வந்துட்டு கடவுளோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா பைல் நம்பர் 2க்கு கடவுளோட ப்ரொடெக்ஷன்ங்கிறது மஸ்ட், கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா உங்களை சுற்றி அப்படி நெகட்டிவ் பர்சன்ஸ் இருக்காங்க. சரி, நான் நெகட்டிவ் பர்சன் சொன்ன உடனே பாருங்களேன், டெவில் கார்டு வந்தாச்சு. இப்போ தானே சொன்னேன், கடவுளோட ஆசீர்வாதங்கள் மஸ்ட்டுங்க. நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் செய்யக்கூடிய ஒரு விஷயம் எது மாத்துறீங்களோ இல்லையோ, வேண்டதை மட்டும் நிறுத்திடாதீங்க, ப்ரே பண்ணுறதை மட்டும் நிறுத்திடாதீங்க. ஏன்னா உங்களோட லைஃப்பில் உங்களை சுற்றி ஒரு பேர் 2 பேருன்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்கெல்லாம் உங்களை நல்லா கவனிக்கிறாங்க. நெகட்டிவ் பீப்புள் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து உங்களை வந்து இந்த நீங்கள் கும்பிட்ற அந்த ப்ரேயர், நீங்கள் எடுத்துக்கிற அந்த ப்ரொடெக்ஷன் காப்பாற்றும். ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த டெவில் கார்டு வந்ததை பற்றி யோசிக்காதீங்க. ஓகே, ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. ஆனால் உங்களுடைய சர்ப்ரைசஸ் இஸ் பியாண்ட். ஏன்னா வந்து லவ் தான் வந்து பைல் நம்பர் 2க்கு ஒரு கீ டு ஹாப்பினஸ்னே சொல்லலாம். உங்களுடைய உண்மையான சந்தோஷம் எது? நான் நிம்மதியாக இருப்பேன், எனக்கு வந்து ஒரு ஹெவன் ஃபீலிங் இருக்குது, ஒரு சொர்க்கத்தில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு எப்போ மோஸ்ட்லி, ஒரு சில பேருக்கு மோஸ்ட்லி எப்போ வரும்னா, உண்மையான லவ், ட்ரூ லவ் அது கிடைச்சிருச்சுனாவே பைல் நம்பர் 2 இஸ் ஓகே. நீங்கள் அதுதான் வந்துட்டு கேட்குறதே. பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு
நீங்க நினைச்சா சம்பாதிக்க முடியும், நல்ல வேலை கிடைக்க முடியும், நினைச்சா நீங்க எங்க வேணா போக முடியும். ஆனா நீங்க எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் காதல், உண்மையான காதல், அந்த அன்பு, அரவணைப்பு. அதுல தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த பிளெஸ்ஸிங்கே வந்துட்டு கொடுக்குறாங்க டிவைன். ஓகேங்களா? அண்ட் இந்த ஒரு இடத்துல கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருக்குங்கிற பட்சத்தில், பிகாஸ் பைல் நம்பர் 2 உங்களை சுத்தி இருக்கிற பீப்புளுக்கு கிடைக்காத ஒரு லவ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால வர்ற அந்த நெகட்டிவிட்டி, அதனால வர்ற அந்த ஒரு ஜெல்லஸ், அவ்வளவுதான். பட் நீங்க பிளஸ்ட். ஓகேவா? ஸோ இவங்களை கொஞ்சம் நம்ம தள்ளி வச்சுட்டு இந்த பிளெஸிங்ஸை மட்டும் பார்க்கலாம். ஓகே? ஸோ நீங்க வந்து நெகட்டிவ் ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்களோ பயப்பட வேண்டாம். அதுக்கு தான் டிவைன் ஹெல்ப் எடுத்துக்கோங்க. ஓகே? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3. ஸோ யாரெல்லாம் இந்த கலர் ப்ளூ கலரை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான பைல் வந்து பார்ப்போம். இந்த ஜூலை மந்த்து. ஸோ இந்த மந்த் என்ன சர்ப்ரைஸுங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஆக்ஷன். ஓகே? ஸோ ஆக்ஷன் வெரி ஃபாஸ்ட்டாக இருக்குது இந்த இடத்துல. ஓகே? ஸோ உங்கள் ஜேர்னி சம்மந்தப்பட்ட, உங்கள் எதிர்கால அடுத்த ஜேர்னி சம்மந்தப்பட்ட ஒரு ஆக்ஷன், ஒரு முடிவோ இல்லை ஏதோ ஒன்று வந்து நடக்க போகுது. ரொம்ப குயிக்காக வந்து இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் கிஃப்ட்ஸ். ஓகே, லவ் இஸ் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட்னு வருது. எஸ், உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ்னா, you are born entrepreneur and your business is surrounded by magical opportunities, self-employment. Yes. See, ரெண்டு விஷயம் இருக்குங்க. பைல் நம்பர் 3. வெரி குயிக், வெரி ஃபாஸ்ட் இந்த ஜூலை மந்த் இருக்கும். எனக்கு வந்து ஒரு விஷயம் என்ன வருதுன்னா, இந்த கார்ட்ஸை பார்த்த உடனே எனக்கு ஒரு மெசேஜ் வர்றது என்னன்னா, இந்த மந்த் உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கும். கிஃப்ட் அப்படிங்கிறது நிறைய விதத்தில் வரும். எய்தர் ஃபினான்ஷியலி, இல்லைன்னா வந்து யாரோ பணம் கொடுத்து உதவுறது, இல்லைன்னா அன்பு, காதல், ஸ்பிரிச்சுவல், கடவுள்கிட்ட இருந்து ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங், ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கும். இல்லை உங்களோட ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு காரணத்துக்கு உங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. ஸோ கிஃப்ட் ஏதோ ஒரு வழியில் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், உங்களுடைய கெரியர். இட்ஸ் வெரி குயிக், வெரி ஸ்ட்ராங் ஆக்ஷன் அப்படின்னு வருதா? மோஸ்ட்லி வந்து பிஸ்னஸ் பிளானிங் வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய சர்ப்ரைஸ். ஓகேங்களா? உங்களுக்கு வந்துட்டு பிஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு ஆசை, பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு. ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், பிஸ்னஸ் கண்டிப்பாக வந்துட்டு வாய்ப்பு இருக்குங்க. ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற அந்த பிஸ்னஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். யூ காட் குயின் ஆஃப் வான்ஸ். ஒன் மோர் மேஜிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒன் மோர் மேஜிக்கல் திங். டெஃபினெட்லி வந்து ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங், ஸ்பிரிச்சுவல் மேஜிக் இருக்கு. ஒன் மோர் ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் கார்டு. எனக்கு இதுவே வந்து எல்லா ஆன்சரும் கொடுக்குதுன்னு இருக்கு. பைல் நம்பர் 3. கெரியர், வேலை, பிஸ்னஸ். ஆசைப்பட்ட ஒரு வேலை, நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்குல்ல, அந்த கனவு என்னவோ அது உங்களால் இது நாள் வரைக்கும் பைல் நம்பர் 3க்கு ஏகப்பட்ட கனவு இருக்கு. ஆனால் அதுக்கு ஈக்குவலாகவே தடைகளும் இருக்கு. உங்களோட அந்த ஒரு கனவுகள் வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னா நிறைய சாக்ரிஃபைசஸ், நிறைய இழப்புகள், நிறைய விஷயங்களை வந்துட்டு தியாகம் செய்யணும். அது ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டீங்க. இந்த டைம் இனிமேல் உங்களுக்கான ஒரு டைம். நீங்கள் உங்களுக்காக இனி அடுத்து வரக்கூடிய இந்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஐடியாஸ், அதுக்கான ஒரு ஃபண்டோ, அதுக்கான ஒரு ஸ்பான்சருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எஸ், கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த சர்ப்ரைஸ், இது ஒரு கிஃப்ட்னு தான் நான் சொல்லுவேன். யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு கிஃப்ட். ஆனால் இந்த டைமில் லேசியாக இருக்காதீங்க. ஏன்னா நல்லது வருது, பட் எனக்கு அதோட இன்னொரு மெசேஜ் வர்றது என்னன்னா, நீங்கள் பைல் நம்பர் 3 கொஞ்சம் அசால்ட்டாக, கொஞ்சம் லேசியாக இருக்க மாதிரியும் இருக்கு. அவசரப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் இருக்கு. இந்த இடத்துல தான் வந்து ஒரு சேலஞ்சே இருக்கும். நீங்கள் எடுக்கிற முடிவு ஃபாஸ்ட்,
குயிக்காக வந்து இருக்கணும். எடுக்கிற டெசிஷன் குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஸோ ஸ்பிரிச்சுவல் ஏதோ ஒரு வழியில் ஒரு gift கிடைக்கும். அண்ட் உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையுமே ரொம்ப நல்ல நியூஸ், ஒரு புது பிகினிங்னு கூட சொல்லலாம். ஒரு சில பேர் உங்கள் ஃப்ரெண்டோட பார்ட்னர்ஷிப் மாதிரி போட்டு கூட ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எனிதிங் இஸ் பாசிபிள். ஓகேங்களா? இந்த ஜூலை எண்டுக்குள்ளார வந்துட்டு பாசிபிள் இருக்கு. See, one more good news. Chariot. Good news after good news தான் pile number 3K. See, pile number 3 பொறுத்த வரைக்கும் Chariot is a victory card. ஓகேங்களா? See, இது வந்து என்னன்னா, எனக்கு இது மூணுத்துலேயும் ஒரு கண்டினியூ மெசேஜ் என்ன தெரியுமா வருது? உங்களை நீங்கள் நம்பி உங்களோட ஸ்கில்ஸாக இருக்கட்டும், நீங்கள் என்ன லேர்ன் பண்ணீங்களோ அந்த உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மேஜிக்ஸை நீங்கள் வெளியே கொண்டு வரணும். அண்ட் உங்களுக்கான அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். அதை ரெண்டுத்தையும் ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி விக்டரி இஸ் தேர். விக்டரி இருக்குது. உங்களோட இந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக மக்கள் இருப்பாங்க, யாராவது இருப்பாங்க. உங்களுடைய இனி வரக்கூடிய பயணத்தில், ஜேர்னியில் நீங்கள் தனிமைன்னு சொல்ல முடியாது. உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப், அதாவது குடும்ப வாழ்க்கையை தாண்டி வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தனிமைன்னு சொல்ல முடியாது. யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துலையுமே. ஓகேங்களா? ஸ்ட்ராங் ஆக்ஷன் இருக்குங்க. அண்ட் இந்த டைமில் இன்னொரு விஷயம் என்ன எனக்கு தெரியுது அப்படின்னா, யூனிவர்ஸ் வழி நடத்துகிறாங்கன்னு சொல்லுது. அதாவது உங்களுக்கு இந்த மந்த்துக்குள்ளாரே ஏதோ ஒரு சைன் வந்து தெரிய வரும். இது வந்து உங்கள் கனவுல வரலாம், இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் யதார்த்தமாக வெளியே ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை ஒருத்தவங்க கிட்ட பேசுகிறீங்க, ஒரு ஃபோன் கால், எது மூலயமாவது ஒரு மெசேஜ் உங்களை தேடி வரும். ஓகேங்களா? நீங்கள் ரொம்ப குழப்பத்தில் இருப்பீங்க. அந்த டைமில் உங்களுக்கு ஒரு கரெக்டாக அந்த ஒரு எக்ஸாக்ட் டைமில் ஒரு பதில் வந்துடும். ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஒரே ஒரு விஷயம், உங்களோட ஜேர்னியில் இனி பாஸ்ட்டை யோசிக்கிறேன், மற்றவங்களை கம்பேர் பண்ணுறேன், எல்லாத்தையும் விட்டுருங்க. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர். வெரி வெரி ஸ்ட்ராங் அண்ட் குட் நியூஸ் இது. அண்ட் திஸ் டைம் வந்துட்டு உங்களுக்கான அந்த வழிகளே வந்துட்டு யூனிவர்ஸ் சைட்லேருந்து எதிர்பார்க்கலாம். ஏஞ்சல்ஸோட ஒரு ப்ரெசன்ஸ் வந்து பார்க்கலாங்க. இந்த ஒரு மந்த் வந்துட்டு ஏஞ்சல்ஸோட டைரக்ட் கைடன்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதை பண்ணு அதை பண்ணுன்னு கரெக்டாக வழி நடத்துவாங்க. ஏதாவது ஒரு சைன் கிடைக்கும். நீங்கள் தப்பே பண்ணீங்கனாலும், நீங்கள் அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கிறத கூட வந்துட்டு ஏதோ ஒரு இன்டைரக்டாக ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கான்ஷியஸாக இருக்கணும், அப்படின்னா கவனமாக இருக்கணும். ஒரு நேரமும் ஓவராக யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு ஆசைப்பட்டீங்களோ அதில் அதிக கவனம் செலுத்தணும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ 3 பைலையும் பார்த்தீங்கன்னா குட் சர்ப்ரைசஸ் நம்ம எதிர்பார்த்தோம். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. வித் கைடன்சஸோடு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ டெஃபினெட்லி இது ஒரு ஜென்ரல் ரீடிங். நீங்கள் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா பர்சனல் ரீடிங் வந்து எடுத்துக்கோங்க. 3 டே ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. தேங்க்யூ.